அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி டயட் பிளான் 2 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க. நான் கருப்பு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒரு சிட்டிகை எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கடவுள் தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இந்த மசாலா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சுண்டலையும் போட்டு ஒரு கப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 முட்டை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. நான் அதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன், பெப்பர் போட்டிருக்கேன், அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு கப்பு, சின்ன கப்பு பாருங்கள், அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பால் காய்ச்சி ஆற வச்சு அதில் ஊற்றி வச்சுருக்கேன். சூடாகவும் ஊற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நம்ம சுண்டல் முட்டைலாம் செய்யும்போது இது ஊறிடும். ஸோ இது கூட நான் ட்ரை டேட்ஸ் போட்டிருக்கேன், வாழைப்பழம் செவ்வாழை கட் பண்ணி போட்டிருக்கேன், மாதுளம்பழம் பொமக்ரனேட் அதையும் போட்டிருக்கேன். இது தனியாக 3வது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம தண்ணி குடிக்கணும் இல்லையா, லிக்விட் எதுவும் இல்லையா, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபைபர் இருக்கும் இந்த ஃபுட்டிலெல்லாம். சாப்பிடுங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம கேஸ் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ற யோசிக்க வேணாம். நீங்கள் நம்மலாம் எப்பவுமே லவங்கம் பட்டெல்லாம் எப்பவுமே ஒரு ஓரமாக வாயில் ஒதுக்கி வைப்போம். அந்த மாதிரி ஓமம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் பல்லிடுக்கில் நடுவில் இப்போ ஓமம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, உடம்புக்கு நல்லது, கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் எப்பயுமே ஸ்பெஷலுங்க. பாருங்கள், தான் செகண்ட் டே பிளான்.